ஹாய் கைஸ், உங்களில் நான் உங்கள் ஆமாஸ் தமிழ். என்னடா இன்றைக்கி எதுவும் புதுசா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசெல்லாம் இல்லை, பழசு. என்னது பழசா? ஆமாம், பழசு தான். நம்ம பழைய மூவிஸில் ஃபைட்டிங் மூவிஸ் அப்படி போடலாம் அப்படின்னு நம்ம ஆரம்பித்தோம். நம்ம சேனலில் ஸ்டார்டிங்கில் ப்ரூஸ்லியின் வாழ்க்கை வரலாறு, தன் சிறிது வயதிலிருந்து தற்காப்பு கலையின் நாயனாக வளர்ந்தார் அப்படின்னு நம்ம ஒரு வாய்ஸ் ஓவர் வீடியோ ஒரு 1 இயருக்கு முன்னாடி போட்டிருப்போம். அது நம்ம சேனலில் பீக் அடித்த வீடியோ. அதிலேருந்து ப்ரூஸ்லி பற்றி மூவி போடலாமா இல்லை ஜாக்கியை பற்றி போடலாமான்னு கேட்டால் 2 பேரை பற்றி. ஏன்னா மார்ஷல் ஆர்ட்ஸை இந்த ஹாலிவுட் மூவிஸுக்கு பக்காவாக கொண்டு வந்தவங்க நம்ம ஜாக்கி சான், ப்ரூஸ்லி 2 பேரும் தான். இந்த 2 பேரும் சரியான இம்பேக்டான லெஜண்ட்ஸு. இன்னும் நம்ம தலைவருக்கு 72 வயசானாலும் இன்னும் ஒரு படம் கூட கரண்டில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு. அதை பற்றி பேச போகிறதில்ல. நம்ம ஜாக்கி சானோட ஃபீல் குட் மூவிஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த வருஷத்தில் எக்கச்சக்கமான மூவி இருந்தாலும் எனக்கு பர்சனலாக நிறைய பேருக்கு ரீச் ஆனது த கராட்டே கிட். 2010 வந்த இந்த கராட்டே கிட் ஜாக்கியை இன்ன வரைக்கும் காணாத ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அளவுக்கு இது ஒரு இம்பேக்ட் பண்ணுச்சு. நம்ம இந்த கராட்டே கிட் மூவி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த கராட்டே மார்ஷல் ஆர்ட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு நாட்டுக்கும் ஒரு இடத்துக்கும் ஒரு விதமான தற்காப்பு கலை இருக்குது. நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம தமிழ் படத்தில் இந்த பட்டாசு அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் அடிமுறை கலை இது எங்கள் மரபில் வளர்ந்தது, இதன் சோழ தேசத்தின் முதல்வன் குடி இதை தோற்றுவித்தனர், இதற்பின் இதரை அழிக்க பலர் முயன்றனர் அப்படின்னு ஒரு விதமான ஸ்டோரியை மையமாக வச்சு அந்த கதை நடக்கும். அது மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விதமான தற்காப்பு கலை இருக்குது. அது ஒரு பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், கராட்டே, ஜூடோ அப்படின்னு நிறையாது இருந்தாலும் சீனாவுக்கு இந்த கராட்டே, குன்ஃபு இந்த 2 விஷயமும் சைனீஸோட பிணைஞ்சதாகவே இருக்கும். அப்படி இந்த தற்காப்பு கலையை வெளிநாட்டில் இருந்து ஒருத்தன் வந்து கற்றுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட கான்செப்டாக இருக்கும். அதோட ஒரு சின்ன பையன் அவன் ஏன் கராட்டே கற்றுக்கிறான் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் நம்ம நிறைய பேர் ஒம்புழுப்பானுங்க, அந்த ஸ்லாங்கே சொல்கிறேன், அப்போ தான் ஈஸியாக கனெக்ட் ஆகும். நிறைய பேர் ஒன்றுப்பாங்க நம்மளோட ஹேரை பார்த்தோ, இல்லை நம்ம ஒன்றும் இல்லை, நான் இங்கே இருக்கேன், புதுசாக ஒரு ஊருக்கு போனாவோ இல்லை புது ஸ்கூலுக்கு போனாவோ ஏற்கனவே இங்கே ஒருத்தன் சீனியர் இருப்பான், சின்ன பையன்தான், பெரிய நான் தான் டவுன் மாதிரி ஒருத்தர் இருப்பான். அவன் நம்மளை ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டே இருப்பான். அப்படி ஓட்டும்போது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் அதை அவன் இனிமேல் என்னை கலாய்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நம்மளோட ஹீரோ ஷவுண்ட்ரிங், அவரோட ரியல் பேர் வேறவா இருக்கும், இப்போ நல்லா வளர்ந்துருப்பார், ஷவுண்ட்ரின் ஃபைட் போடுவார். இந்த ஒரு சீனும் வேறு அளவுக்கு இருக்குங்க. இந்த சீன் அப்படியே நகர இதில் வர ஒரு சீனும் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஜாக்கியோட ஒரு டைலாக் வரும், ஷவுண்ட்ரிங் நீ எனக்கு ஒரு விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கேன், வாழ்க்கை நம்மளை என்ன தான் அடைச்சி வச்சாலும் அதுலேருந்து மீண்டு வர்றதும் வராமல் இருக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது அப்படிங்கிற டைலாக்கும் ஜாக்கினோட டைலாக் சொல்லுவார். ஷவுண்ட்ரிங் அமைதியாக இருக்கிறதுக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிற இந்த 2 டைலாகும் இன்ஸ்டாவிலையும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லேயும் பீக் அடிச்சிருக்கும். சரி, இவன் இந்த காம்படிஷனில் ஜெயிச்சானா இல்லையா, அவன் பழிக்கக்கூடாது, அதில் போய் நம்மளோட கோப்பட்டு ஒரு வழியாக அடிச்சிருவான், அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை வரும். இதில் விஷயம் என்னென்னா, நம்ம அந்த சின்ன பையனா ஷவுண்ட்ரின்னு ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனை அடிக்கும்போது நம்ம ஜாக்கி வந்து காப்பாற்றிடுவார். இது ஒரு பிரச்சனையாக போகுது, இதுக்கு சமாதானமாக போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் போக முடியாது. ஒன்று சண்டை போடு, இல்லைன்னா மன்னிப்பு கேட்டுட்டு போ அப்படின்னு அங்கிட்டு ஒருத்தன் சொல்லுவான். என்னடா பண்ணுறது அப்படின்னு, வாத்தலைவா உன்னைத்தான் தலைவா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம ஜாக்கியோட என்ட்ரி இனிமே தான் இருக்கும். ஓகே, அவன் சண்டை போடுவான் அப்படின்னு நம்ம ஜாக்கி சொல்லிட்டு வந்துடுவார். என்னடா இது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஷவுண்ட்ரினுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிப்பார். இந்த ட்ரைனிங்கே ரொம்ப ஒரு வித்தியாசமாக இருக்கும். இப்போ நான் ஒரு ஷர்ட் போட்டிருக்கேன்னா, இந்த ஷர்ட்டை கழட்டணும், கீழே போடணும், எடுக்கணும், மாட்டணும், ஷர்ட்டை கழட்டணும், கீழே போடணும், எடுக்கணும், மாட்டணும், கழட்டணும், எடுக்கணும், மாட்டணும், கழட்டணும், எடுக்கணும், கழட்டணும், மாட்டணும், கழட்டணும், எடுக்கணும். அப்படியே
2 மாதத்துக்கு அப்படியே ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்கும். நம்ம அந்த சின்ன பையன் கடுப்பாயிட்டு, என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க? நான் ஓகே, எங்கள் வீட்டில் நான் சட்டையை எடுத்து ஒழுங்காக கொடிக்கத்தில் போட மாட்டேன், அதில் வேறு எது வரும், நம்ம தமிழ் கம்யூனிட்டிக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகணும், கொஞ்சம் நார்மல் ஸ்லாங்லேயே சொல்கிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு, ஓகே சட்டையை எடு அப்படிம்பாரு. இது வந்து ஒரு வாரல்னு சொல்லுவாங்க. நானும் சின்ன வயசில் கராட்டே கிளாஸ் போயிருக்கேன். இங்கே ஒரு பிளாக் அட்டாக் அப்படிங்கிற ஃப்ளோவில் அவர் என்ன சொல்லுவார்னா, தற்காப்பு கலை எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. குன்ஃபு அப்படிங்கிறது ஒருத்தவங்களை அடிக்கிறது கிடையாது. ஒன்று நீ பாதுகாக்கிறதுக்கும் அமைதியை கொடுக்கறது தான் இந்த குன்ஃபு உனக்கு துணை நிற்கும் அப்படிங்கிறத அது ரிலேட்டடாக சொல்லுவார். இதில் இன்னொரு சீன் நல்லாயிருக்கும். இந்த ஆன்சர் தான் நம்ம நிறைய பேர் தேடிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய சீனாவோட ஒரு பெரிய ஒரு பாலடைஞ்சுக்கு ஒரு கோவில் மாதிரி இருக்கும். அந்த கோவில் கூட்டிகிட்டு போவார். ஜாக்கி சொல்லுவார், அங்கே ஒரு தண்ணி இருக்கும், அந்த தண்ணி தான் குன்ஃபோட மந்திர தண்ணி, இதை குடித்தா நீ பலசாலி ஆயிடுவ அப்படின்னு சும்மா ஒரு பொய் சொல்லுவார். அந்த பையன் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வருவான். அதில் இன்னொரு டைலாக் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் மோட்டிவேட்டடாக கொஞ்சம் ஃபீல் குட்டடாக இருக்கும். இது ஃபீல் குட்டடானது. தண்ணியை பாரு, இது நீ தானே, அதை கிளச்சி விட்டு பார்க்கும்போது இப்போ பாரு முகம் குழஞ்சிருக்கா, நீ நிதானமாக இருக்கும்போது தண்ணி மாதிரி இருப்ப, அப்போ முடிவில் எடு, கிளையும் போது தண்ணி கிளஞ்சி போகிற மாதிரி இருப்ப, அப்போ முடிவுகள் எடுக்காத அப்படிங்கிற விஷயத்த அந்த தண்ணி வாட்டரை வச்சு சொல்லுவாங்க. ஃபைனலாக ஒரு வழியாக அந்த ஃபைட்டு வரும். நம்ம ஷவுண்ட்ரின் அடித்து வருவார். ஆனால் கடைசி ஒரு சீனில் ஒரு பையன் காலை உடச்சி விட்ருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம ஷவுண்ட்ரின் போட்டி விட்டு விலகிற மாதிரி இருக்கும். அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இந்த டைலாக்குங்க தாங்க என்னை ஒரு மாதிரி ஆகிரும். இவ்வளோ பண்ணதும் நீ ஏன் இன்னும் ஜெயிக்கணும் துடிக்கிற? ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, இங்கேருந்து நான் போகும்போது பயம் இல்லாமல் போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு டைலாக் இருக்கும். கடைசி ஒரு சீக்வன்ஸில் ஒரு மாதிரி பாம்பு மாதிரி ஒரு குன்ஃபை போட்டு ஒரு ஃபைட் சீக்வன்ஸை பாருங்க, அந்த அளவுக்கு இருக்கும். ஒரே அடியில் பிறகு வச்சு 3 பாயிண்ட் எடுத்துகிட்டு ஜெயிச்சுட்டு வருவார். கடைசியில் இந்த ஃபீல் குட்டடாக முடியும் திஸ் கராட்டே கிட். சரி, இந்த கராட்டே கிட்டில் அப்படி என்ன தாண்டா இருக்குது, இது பெரிய இது மாதிரி வீடியோ பண்ணுற அப்படின்னு கேட்டேன்னா, இதில் மெயின் விஷயம் ஜாக்கியை இன்ன வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கண்ணோட்டத்தில், பார்க்காத டிஃப்ரெண்ட் ஆக்டிங்கில் கண்டிப்பாக ஜாக்கியை பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி மேனா, ஒரு ஒரு பெரிய நிறைய சோகத்தை பார்த்தவங்கன்னா, முதல்ல நான் ஜாக்கி அழுது இந்த படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். இன்ன வரைக்கும் வேறு படத்துலையும் இங்கே பார்த்தியா அங்கே பார்த்தியா ஏய் அப்படின்னு நான் தலைவன் அந்தரத்தில் பல்ட்டி அடித்து நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த படத்தில் தான் நான் முத பார்த்தேன், தலைவன் அழுதாருங்க. என் தலைவா நீ அழுத அப்படிங்கிற மாதிரி முறையாக தலைவன் அழுது இந்த படத்தில் தான் பார்த்தேன். அது ரொம்ப கனெக்டடாக இவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஜாக்கி இன்ன வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு பரிமாணத்தில் நம்ம இந்த கராட்டே கிட்டில் பார்த்தது. இது 2010. இது நிறைய சோஷியல் மீடியாவில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து அது வேறு எப்படி பார்க்கணும் உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல வேணாம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் அப்படின்னு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கும். மறக்காமல் பாருங்கள். சின்ன வயசு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். ஏன்னா நான் இந்த படத்தை சைல்ட்ஹுட் டேஸில் பார்த்தேன். ஒரு ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு அதை ட்ரை பண்ணேன். உங்களிருந்து விடைபெறுறது நான் உங்கள் MS தமிழன். மேலும் சினிமா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க இது உங்களில் நான் MS சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, நம்ம ஃபேமிலி கொஞ்சம் பெருசாகும், நம்ம இன்னும் பெருசாக பெட்டரான வீடியோ போகலாம். திரும்பி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.